எங்களோட டே 2 ட்ரிப் அட் லாஸ் ஏஞ்சல்ஸுங்க. இப்போ நாங்கள் யுனிவர்சல் ஸ்டுடியோ வந்து போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு நம்ம என்ன பார்க்கலாம். மணிங்லி ஹோட்டல் ரூமில் இருந்து செக்இன் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிட்டதுக்கப்புறம் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் தாங்க போயிருக்கோம். லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய நம்ம ஹாலிவுட்டுக்கு. நிஜமாலுமே நாங்கள் ஹாலிவுட்டில் இருக்கோமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்னு அந்த இது முன்னாடி அந்த குளோபை பார்த்தோன்னே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். உள்ளார பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹாலிவுட் மூவிஸ் எடுத்த அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லோரத்தோட ஃபேவரட்டான, அது எங்களோட சைல்ட்ஹுட்டோட ஃபேவரட் மூவியான ஹாரி பாட்டர்னால் யாருக்குமே பிடிக்காதது இல்லை. ஸோ அந்த ஹாரி பாட்டரை எடுத்த செட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த செட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாங்க. World-class British player. ஸோ ஹாரி பாட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா ரியல் கேம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. அந்த ஹாரி பாட்டர் ஜோனில் இருக்கிறது அப்படியே நம்மளால் வேர்டால் டிஸ்கிரைப் பண்ண முடியாத மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. உள்ளார சில இடத்துல வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலோ இல்லை. ஸோ அந்த கேமுக்குள்ளேயே நம்ம அந்த ஹாரி பாட்டர்லாம் ஃப்ளை பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி அந்த ப்ரூமில் ஹைட்டாக ஃப்ளை பண்ணுற மாதிரி நம்மளே ஒரு எக்ஸாக்ட் ரியல் வெர்ச்சுவல் ஃபீல் கொடுத்து அந்த கேம்குள்ளே நாமளும் இருக்க மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் தீரன் பார்த்திங்கன்னா அந்த வாண்ட் வந்து ஆசைப்பட்டான், ரியல் ஹாரி பாட்டர் வாண்ட். அதுவும் நம்ம அந்த ஹாரி பாட்டர் ஜோன்லேயே நம்ம வாங்கியிருக்கோம். அந்த விச் கிராஃப்ட் வச்ச மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வேம்பயர் மூவியில் இருந்த அந்த கேரக்டரும் இருந்தார். பார்க்குறதுக்கே ரொம்ப டெரராக பயமாக இருந்தது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோனும் இருந்துச்சுங்க. ஹலோ கிட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்சன், அப்புறமேட்டு குன்ஃபோ பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஃபேவரட்டான யுனிவர்சல் ஸ்டுடியோ ஹாலிவுட் மூவிஸோட இது இருந்ததோ அப்படியே அத்தனையும் இருந்துச்சுங்க. அந்த இது வந்து மினியன், அப்புறம் மினியன் வேர்ல்டு எல்லாமே ரியல் லைஃப் கேம். நீங்கள் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஜுராசிக் வேர்ல்டு வந்து வாவ், இன்க்ரெடிபிள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு ஷோ வந்து நடந்துச்சு. அந்த ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து ரியலாகவே ஒரு ஸ்டண்ட்டான ஒரு குட்டி ட்ராமா இது வந்து பண்ணியிருந்தாங்க. ரியலாக பார்த்திங்கன்னா கன் ஷூட்டு இது பண்ணுற மாதிரி, ஒரு பைரட் வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாக்டாக அப்படியே இருந்துச்சு. நாங்களும் ரியலாக ஹாலிவுட்டுக்குள்ளே போயிட்டு வந்தது எங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ டே 3 ட்ரிப்பு எங்கே போயிருந்தோன்னு பார்க்கலாம்.